பிரபல தனியார் துறை நிறுவனமான ஹேவ்கின்ஸ் இங்கேருந்து ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. சேலரி எவ்வளோ தெரியுமா? பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து அப் டு 14 LPA வரையும் இருக்குமா. அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? வேண்டாம், ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை பர்மனன்ட் பண்ணுறாங்க. பேசிக் பே இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் இருக்குது. இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஸ்ட் புக்கோட 365 days வேலிடிட்டி இருக்கக்கூடிய டெஸ்ட் புக் பாஸ் வெறும் 615க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். தமிழ் 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறது மூலமாக 12% ஆஃபர் வேறு இருக்குது. டெஸ்ட் புக்னா என்ன, டெஸ்ட் புக்கோட பாஸ்னா என்ன, இதில் என்னென்னலாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வேணால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரயில்வே, பேங்கிங், இன்சூரன்ஸ் அப்படின்னு. ஏன் யூபிஎஸ்சி கூட அந்த தேர்வுகளுக்கான புக்ஸு ஈஸியாக கிடச்சிரும், கோச்சிங் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் மார்க் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, டெஸ்ட்டு சீரீஸு இதெல்லாம் தான் ரொம்ப கம்மியான விலையில் டெஸ்ட் புக் ஆஃபர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, டெஸ்ட்டு சீரீஸு, ஸ்டடி நோட்ஸு, ரியல் டைம் டவுட் சப்போர்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி இந்த அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்து தமிழ் 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறது மூலமாக ஆஃபர்லாம் போக 365 days வேலிடிட்டி இருக்கக்கூடிய பாஸை 615க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும். இந்த டெஸ்ட் புக் மூலமாக நிறைய பேர் பல்வேறு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் புக் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சஜஷன் கேளுங்க. இன்ட்ரெஸ்டட்னா ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெஸ்ட் புக். ஓகே, கம்மிங் பேக் டு த கண்டென்ட். ஹேவ்கின்ஸ். ஸோ இந்த கம்பெனி பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ப்ரைவேட் செக்டார் கம்பெனி. கிட்டத்தட்ட 126 crores ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி கடந்த நிதியாண்டில் ஆஃப்டர் த டேக்ஸ். ஓகே, இவங்க மெயினாக என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா குக்கர்ஸ், ப்ரெஷர் குக்கர்ஸ் இருக்குல்ல, அதுதான். அது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நான் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இங்கேருந்து இப்போ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் அப்படிங்கிற ரோல் வந்திருக்கு. ட்ரெயினி அப்படிங்கிறதுனால டெம்பரவரியான ஜாப் கிடையாது, பர்மனன்ட் ரோல் தான். இனிஷியலாக ட்ரெயினியாகவும் அதுக்கப்புறம் உங்களை ஆஃபீஸராகவும் எடுத்துக்கிறாங்க. அந்த ட்ரைனிங் அப்போது 5 to 12 LPA சேலரியும், கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் 7 to 14 LPA வரையும் உங்களுக்கான பேக்கேஜும் வந்து இருக்கும். ஸோ இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1959 ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. இந்தியன் பேஸ்டு கம்பெனி தான் ஹேவ்கின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடங்களில் இருக்குது இவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாமே. ஸோ இங்கேருந்து இப்போது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கான ரோல் வந்திருக்கு. இனிஷியலாக 18 months வந்து உங்களுக்கு அவங்க இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷனும் அதர் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் மே அப்ளை, ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்ரியாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ் இப்போது நிறைய ஃபீல்டில் எடுக்கிறாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில், அப்புறம் டெக்னிக்கல் R&Dயில், ஹியூமன் ரிசோர்ஸில், அக்கௌண்ட்ஸில், ஐடி சிஸ்டம்ஸில். ஸோ நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் பார்த்தலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நேம்லேயே இருக்குது, இது வந்து ஒரு சேல்ஸ் ஜாப், மேபி பேஸ்ட் இன் இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் அக்ராஸ் வேரியஸ் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியா முழுவதும் பெரிய பெரிய டவுன்ஸில் இவங்களோட இந்த சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் நீங்கள் ஜாபில் இருப்பீங்க. டீலர்ஸை மேனேஜ் பண்ணுறது, மாடர்ன் ரீட்டைல், கேண்டீன், ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி இடங்கள்லாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே இருக்குது. அது இல்லாமல் அடிஷ்னல் இன்சென்டிவ்ஸும் இருக்குது, மந்த்லி இன்சென்டிவ்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கப்புறமும் ஃபர்தராக இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ரோல் முடிஞ்சக்கப்புறமும் நீங்கள் உங்களை வந்து பர்மனெண்ட்டும் பண்ணிப்பாங்க. அப்ளை நவ் இருக்குது. இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. எனி டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெக்னிக்கலில் இருக்குது. ஸோ நோ மோர் கொடுங்க. இதுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம். மெக்கு, எலக்ட்ரிக்கல், சிவில், டூல் டிசைன் அப்படின்னு சொல்லி நிறைய பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் படித்த டிப்ளமோ, பிடெக், போஸ்ட் கிராஜுவேட்ஸ், ஐ மீன் ME, MTech இது போன்ற டிகிரிஸ் முடித்தவங்க. ஓகே, ஸோ இதற்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஹியூமன் ரிசோர்ஸ் கேட்டிருக்காங்க அட்மினில். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா HR ரிலேட்டட், ஐ மீன் MBA இது போன்ற டிகிரிஸ் முடித்தவங்க ட்ரை பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கௌண்ட்ஸில் வந்து பாருங்கள், BCom இது போன்ற டிகிரிஸ் முடித்தவங்க இதுதான் உங்களோட ரோல்ஸாக இருக்கும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி IT சிஸ்டம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. C++, அப்புறம் வந்து SQL, ஜாவா இது போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட டிகிரிஸை இது ரிலேட்டடில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில்
இதில் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஜாப் அப்படிங்கிறதுக்கான ஜாப் லொக்கேஷன் வேரியஸ் டவுன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆல் இந்தியா வேக்கன்சி தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜஸ்ட்டு அப்ளை நவ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் ஓகே அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து ஃபீஸ் பே பண்ண போகிறது இல்லை, பெருசாக எக்ஸாமினேஷனும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டைம் மட்டும்தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. மீதி உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவங்க ஜாப் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களில் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுவுமே வேறு லொக்கேஷன்ஸ்லேயும் இருக்கவும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ என்னோடய கன்சிடரேஷன், என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் வந்து ஒரு ட்ரை கொடுத்து வேணால் பார்க்கலாம். ப்ளஸ் இந்த கம்பெனி பற்றி நீங்களும் ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டட்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன்னு இல்லை, இது போன்ற ஃப்ரீ அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.